ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்வேதாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க, செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மொத்த சொத்தையும் தமிழ் பேரில் வந்து எழுதி வச்சுட்டாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாரதா வந்து முடிவு பண்ணிடுறாங்க, என்ன ஆதி உனக்கு ஒன்றும் வருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நீ பாரதிக்கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னோடனே, ஆமாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா உனக்கு ஒன்றும் சொத்தெல்லாம் கைவிட்டு போகிறது கவலை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நானும் சரி ஆதியும் சரி இந்த சொத்து எல்லாம் வந்து நாங்கள் பெருசாகவே மதிக்கலை. எங்கள் 2 பேரால் சந்தோஷமாக வாழ முடியும், காசே இல்லைனாலும் தமிழை வந்து படிக்க வைக்கணும், அதுக்காக நாங்கள் கொஞ்சம் வந்து கூடுதலாக சேர்ந்து வேலை செய்யணும், அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கவலை இல்லைம்மா அப்படின்னோடனே, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அத்தை ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க ஸ்வேதா. கிளம்ப போகிற நேரத்தில் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை உங்கள் பையன்கிட்டையும் உங்கள் மருமகக்கிட்டேயும் காசு இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு வாழ போகிறாங்கங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் வந்து அவங்க அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுதான் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற விலை அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் தான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடி தேவையில்லாமல் அறிவு இங்கே பார்த்தியா, இவன் எதுக்கு என்ன தேவையில்லாமல் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, கிளம்பி போகிற வழியை பார்க்கலாம் அப்படின்னோடனே, அதான் அக்காவே சொல்கிறாங்கல்ல ஏன் கேட்க மாட்டேங்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. பாரதியும் வந்து முதல்ல ஒரு காரில் போயிட்டுருக்காங்க, ஆதியும் சரி 2 பேரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க. வந்தோடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை பாரதி, உன்கிட்ட வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, பேசாமல் வந்து நான் அம்மா கிட்ட வந்து பேசட்டுமா அப்படின்னோன்னா, அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னதுக்கப்புறமேட்டுக்கு பத்திரம் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறமேட்டுக்கு சாரதாம்மாவை கூப்பிட்றாங்க, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லையேம்மா, உங்களை யாராவது வற்புறுத்தி ஏதாவது மாற்ற சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டோன்னா, ஸ்வேதாவை வந்து பார்க்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மனப்பூர்வமாக தான் எல்லா விஷயங்களும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கையெழுத்து போடுங்கன்னொன்னே டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் வந்து கையெழுத்து போட்டு சாரதாம்மா கையெழுத்து போட்டுடுறாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஸ்வேதா வந்து நக்கலாக வந்து சாரதாவையும் சரி ஆதி பாரதி எல்லோரும் வந்து கையெழுத்து போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அறிவு வந்து எதுக்கு ஒரு தடவை பத்திரத்தை வாங்கி படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி படிக்கிறாங்க. படித்து பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. உடனே அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்வேதா கிட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து பேப்பரை முதல்ல படிச்சுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்னப்பா அவசரம், எதுக்கு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் சொல்கிறத முதல்ல கேட்டு இந்த பத்திரத்தை முதல்ல படி அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வாங்கி எல்லாத்தையும் படிக்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுப்பா அப்படின்னோன்னே, இன்னுமா உனக்கு புரியலை, உங்கள் அத்தை நம்ம எல்லாருக்கும் சேர்த்து நாமத்தை போட்டு விட்டுட்டா, ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் கூட வந்து நம்மளோட பேர் வந்து எதுலேயுமே இல்லை, மொத்த சொத்தையும் அந்த தமிழ் பேரில் வந்து மாற்றி எழுதி கொடுத்துட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் அவள் வந்து நம்ப வச்சு நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டா, இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாமல் இனிமேல் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னோன்னே, அத்தை என்னை ஏமாற்றிட்டியான்னு கத்துறாங்க, அதோட முடியுது.